வணக்கம் தமிழ். இது எங்கள் வாழை மரத்தில் வந்த வாழைத்தார். இன்று அறுவடை செய்திருக்கிறோம். 2 நீண்ட தார்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் பெரு விவசாயியோ சிறு விவசாயி அல்ல, சோற்றோர விவசாயி. சரிங்களா? இந்த வாழைத்தார் அறுவடை செய்த தோப்பை நீங்கள் காணுங்கள். இதுவே எங்கள் வாழைத்தோப்பு, எங்கள் வீட்டோரம் உள்ள வாழைத்தோப்பு. இந்த வாழை மரத்தில் எத்தனையோ குலைகளை நாங்கள் அறுவடை செய்திருக்கிறோம், வாழைத்தார்களை அறுவடை செய்திருக்கிறோம். இன்று ஒரு குட் நியூஸ், மறுபடியும் ஒரு வாழைப்பூ பூத்திருக்கிறது. வாழை மரம் பூத்திருக்கிறது, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வாழைத்தார் பழவாழை. இது பார்ப்பதற்கு காய் வாழை போல் தோன்றும், ஆனால் இது பழவாழை. மிக நன்றாக இருக்கும், அருமையாக இருக்கும். இது எல்லாமே இயற்கை. இதில் நாங்கள் எந்த ஒரு செயற்கையான தீனியோ உரமோ எதுவும் செலுத்துவதில்லை. இயற்கையாக வந்து முளைத்து காய்த்து நாங்கள் பறித்து சுவைத்து கொண்டிருக்கிறோம். அதாவது இன்று காலகட்டத்தில் இயற்கை இயற்கை என்று சொல்லி நிறையா உணவுகள் செயற்கை உரங்களை போட்டு இயற்கையாகவே இயற்கை என்று சொல்லி இருக்கின்றனர். சில பேர் அதில் இப்போது இயற்கையாக செய்து இயற்கையாக விளை வைத்து அறுவடை செய்து உண்ணுகிறார்கள், நலமாக இருக்கிறார்கள். இப்போது நீங்கள் காணலாம், எல்லாவற்றிலும் எங்கும் செயற்கை தான். எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் அண்டு ஃபாஸ்ட்டு கோயிங். ஃபாஸ்ட்டு ஃபுட்டு ஃபாஸ்ட் டெத்துன்ற மாதிரி ஃபாஸ்ட்டு ஃபுட்டு ஃபாஸ்ட்டு கோயிங். ரைட்? மெனி பீப்புள், அதாவது மக்கள் எல்லோரும் இப்போ விரும்புவது என்னென்றால் சுவை அது சீக்கிரமாக கிடைக்கணும். சுவை சீக்கிரமாக கிடைக்கணும். சாப்பிடுவதற்கு உணவு சுவையாக இருந்தால் போதும். அது என்ன உணவு, ஏது, அது எப்படி தயாரிக்கிறார்கள் என்று யாரும் கவலைப்படுவதே கிடையாது. அதனால் முடிந்தவரை நான் ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுகிறேன். முடிந்தவரை இயற்கையாக நல்ல உணவு சாப்பிடுவோம். முறையாக வீட்டில் சமைத்தால் சில பேர் கைராசி நல்லா சுவையாக இருக்கும், சில பேர் கைராசி சுவை இல்லாமல் இருக்கும், சுமாராக கூட இருக்கும். ஆனால் அது எல்லாமே வயிற்றுக்கு உடம்புக்கு ஏற்றவாறு இருக்கும். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது வயிற்றுக்கு. ஆனால் நம்ம சுவையை தேடி தேடி வெளியே சென்று சாப்பிட்டு வயிறு இன்றைக்கி அதாவது மெனி பீப்புள் அனுபவிக்கிற அதிகமான மக்கள் அனுபவிக்கும் வலி வயிற்று வலி, வயிற்று பிரச்சனை, கேஸ், வயிற்று பிரச்சனை. இதுக்கு எல்லாமே காரணம் உணவு தான். உணவு பழக்கவழக்கங்கள் மட்டும் முக்கியம். ப்ளஸ் ஸ்ட்ரெஸ்ஸு, ஜாபு. ரைட்? தேங்க்யூ.